தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் மீது பார்வையை திருப்பிய திருடர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தற்பொழுது கேஸ்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரினால் சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர்கள் கிடைக்காமல் உணவகங்கள் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உணவகங்கள் விறகடுப்புக்கு மாறியுள்ளன. இதன் காரணமாக விறகு விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. ஆக தற்பொழுது கேஸ் சிலிண்டருக்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தங்க நகை பொருட்கள் மீது கை வைத்து வந்த திருடர்கள் தற்பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டர் மீது பார்வையை திருப்பியுள்ளார்கள். சென்னை பெருங்குடியை சார்ந்த ஒரு மாணவன் தன்னுடைய தோழி வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அந்த தோழி வீட்டில் தங்க நகைகள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அந்த தோழி தன்னுடைய நண்பர்களுடன் சென்று தன் வீட்டுக்கு வந்து சென்ற அந்த நண்பன் தான் திருடியிருப்பான் என்று கூறி அவர்களுடைய வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கே யாரும் இல்லை. ஆகவே அங்கு உள்ள ஒரு சில பொருட்களை தூக்கி கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டரையும் தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். காவல்துறையில் புகார் வழங்கப்பட்டது. தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது உள்ள பிரச்சனை, திருடர்களுடைய பார்வை சமையல் எரிவாயு சிலிண்டர் மீது திரும்பியுள்ளது. ஆகவே பொதுமக்கள் கவனத்தில் இருக்கவும். ஏனென்று சொன்னால் தற்பொழுது கேஸ் சிலிண்டருக்கு அமோக வரவேற்பு. எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கூட ஹோட்டல்காரவங்க வாங்கிக்கிறது தயாராக இருக்காங்க. திருடர்கள் அவர்களுடைய பார்வை சமையல் எரிவாயு சிலிண்டர் மேலே திரும்பி இருக்கு. பொதுமக்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விஷயத்தில் கவனமாக இருக்கவும்.